ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் மோடிக்கு சீனாவிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை தியான்ஜின் நகரில் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. சீனா இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பினை சீனா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு விடுத்திருக்கிறது. தற்பொழுது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் மோடிக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். வரும் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை தியான்ஜின் நகரில், சீனாவில் இருக்கக்கூடிய தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு சீன தரப்பிலிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடன் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். இப்ப ஏற்கனவே பிரதமர் மோடி சீனா செல்ல இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில இப்ப அதிகாரப்பூர்வமா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கிறது ரமேஷ்? உங்களுடைய தகவல்கள் என்ன? அதாவது பிரதமர் மோடிக்கு சீனாவினுடைய அழைப்பு என்பது ஏற்கனவே விடுக்கப்பட்டு விட்டது. அந்த அழைப்பை ஏற்றுதான் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் சீனாவின் ஜியாகுன் என்கிற பகுதியில் நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த பிரதமருடைய பங்கேற்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் பிரதமரை வரவேற்பதாக சீன நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், பிரதமர் மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீன நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பிரதமர் மோடியை தாங்கள் சீனாவிற்கு வரவேற்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த முயற்சி நட்பு மற்றும் இணக்கமான ஒரு முடிவுகளை கொண்டு வரும் எனவும் சீன நாட்டினுடைய வெளியுறவு துறையினுடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ரமேஷ்குமார், இப்ப ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அமெரிக்க அதிபரனுடைய இந்த ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஷ்யா தொடர்பான ஒரு விவாதமும் போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த நிலையில இந்திய பிரதமருடைய இந்த சீன பயணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இப்ப இருக்கக்கூடிய சூழல்? நிச்சயமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். ஏனென்றால் அண்மை காலமாகவே இந்தியாவிற்கு எதிராக மறைமுகமான ஒரு மோதல் போக்கை ட்ரம்ப் அவர்கள் கடைபிடித்து வருகிறார். இந்தியாவின் மீது 50% வரி விதிப்பதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமற்ற முறை என்ன சொல்லி வருகிறார் என்றால், ரஷ்யாவிடமிருந்து எந்தெந்த நாடுகள் எல்லாம் எண்ணெய் வாங்குகிறதோ கிட்டத்தட்ட 100% வரியை விதிப்பேன் என்றெல்லாம் கூட அவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியினுடைய இந்த சீன பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் ஒருவேளை நீங்கள் எங்களை பகைத்துக் கொண்டால் நாங்கள் சீனாவோடு கைகோர்க்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம், தயாராக இருக்கிறோம் என்பதை அமெரிக்காவிற்கு உணர்த்துவதாகவே பிரதமர் மோடியினுடைய இந்த பயணம் பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி சீனாவில் அவர் சீன அதிபரை மட்டுமில்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டினையும் அவர் சந்திக்க இருக்கிறார்.
எனவே தற்போது சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளாக பார்க்கப்படுகின்றன. அந்த நாடுகளோடு பிரதமர் மோடி கைகோர்ப்பதும் அவர்களோடு இணக்கமாக சென்று நெருங்கி பழகுவதும் நிச்சயமாக அமெரிக்காவும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு வைக்கப்படுகின்ற ஒரு மறைமுக செக்மேட்டாகவே இது பார்க்கப்படுகின்றது. இப்ப அமெரிக்க அதிபர் அவருடைய வரி விதிப்பை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களுடைய கருத்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில இப்ப மறுபடியும் பிரதமர் மோடி அவர்கள் சீனா போறாரு அப்படின்னும் பொழுது இதனுடைய தாக்கம் அமெரிக்காவில எதிரொலிக்குமா? இல்ல, அது ஏற்கனவே எதிரொலிக்க துவங்கி விட்டது. அதாவது டிரம்பினுடைய இத்தகைய இந்தியாவோடு கடைபிடிக்கின்ற அந்த மோதல் போக்கிற்கு அந்த குடியரசுக் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அந்த குடியரசுக் கட்சியை சார்ந்த ஒரு பெண் எம்பி ஒருவர் கூட இந்தியா விவகாரத்தில் டிரம்ப் இத்தகைய போக்கை கடைபிடிப்பது தவறு என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். வெளிப்படையாக இல்லாமல் அந்த கட்சியை சார்ந்த பல எம்பிக்கள் டிரம்ப் இது போன்று இந்தியாவுடன் ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது தவறு என்று கூறி வருவதாக அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் இந்தியாவோடு அமெரிக்காவிற்கு ஒரு நல்ல சூழல் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, இணக்கமான ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சீனாவோடு சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு இந்தியாவோடு ஏன் டிரம்ப் சண்டை போடுகிறார் என்ற அதிருப்தி குரல்கள் தற்போதே எழத் துவங்கி இருக்கிறது. அவர்கள் மட்டுமல்லாது அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய பல இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கூட டிரம்பினுடைய இத்தகைய முடிவிற்கு தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். இது டிரம்பை பாதிக்காவிட்டாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த தேர்தலில் குடியரசுக் கட்சியினுடைய வெற்றியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் டிரம்ப் தற்போது இரண்டாவது முறையாக அவர் அதிபராக இருக்கிறார். இனிமேல் அவர் அதிபராக ஆக முடியாது. ஆனால் கட்சி அப்படி இல்லை. அடுத்த முறை நடைபெறக்கூடிய தேர்தலில் குடியரசுக் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினுடைய வாக்குகள் என்பது மிக முக்கியமாக தேவை. எனவே இந்தியாவோடு டிரம்ப் கடைபிடிக்கின்ற இத்தகைய அந்த மோதல் போக்கை குடியரசுக் கட்சியில் இருக்கின்ற பலரே விரும்பவில்லை என்றுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ப இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் மோடி தொடர்ந்து அமெரிக்க அதிபரினுடைய இந்த வரி விதிப்பு தொடர்பா அங்க ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா ரமேஷ்? நிச்சயமாக ஒரு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் டிரம்ப் இது போன்ற எல்லா நாடுகளின் மீதும் ஒரு அதிக அளவிலான வரியை விதித்து வருகிறார். எனவே அதை எப்படி எதிர்கொள்ளலாம், ஒருவேளை நாம் கூட்டாக இணைந்து இதனை ஒரு செயல் திட்டம் வகுக்கலாமா என்பது குறித்து நிச்சயமாக ஆலோசனை இடம்பெறலாம். அது செயல் வடிவம் பெறுகிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் நிச்சயமாக அது குறித்து ஒரு விவாதம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நேற்று இரவு கூட பிரேசில் அதிபர் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு பிரேசில் அதிபர் லூலா என்ன சொல்லியிருந்தார் என்றால், டிரம்பினுடைய இந்த அதிக அளவிலான வரி விதிப்பு குறித்து நான் இந்தியாவுடன் பேசுவேன், டிரம்போடு பேச மாட்டேன், ஆனால் இந்தியாவுடன் பேசுவேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். எனவே இது போன்ற பல நகர்வுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சில காய் நகர்த்தல் என்பது நகர்த்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த பிரதமர் மோடியினுடைய சீன பயணத்தின் போது நிச்சயமாக இது குறித்த விவாதங்கள் இடம்பெறலாம். என்றால் சந்திக்க போவது மிகப்பெரிய வலுவான நாட்டினுடைய சக்தி வாய்ந்த தலைவர்கள். சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் பிரதமர் மோடி. எனவே சந்திக்கும் போது நிச்சயமாக இது குறித்த ஒரு விவாதம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப பிரதமர் மோடியை தவிர்த்து இங்க வேற எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கு? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த 3 தலைவர்களும் ஒன்னா சேரும் பொழுது, அதாவது ஒன்னா சந்திக்கும் பொழுது இன்னும் வேற என்ன விவகாரங்கள் தொடர்பாக இங்கு ஆலோசனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ரமேஷ்? இப்போது மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவி வரக்கூடிய ஒரு பதற்றமான சூழல், குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையில் நடைபெற்று வரக்கூடிய மோதல், இது தவிர இன்னும் சில மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டு வரக்கூடிய பதற்றமான சூழல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படலாம். மேலும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலாக நீடித்து வரக்கூடிய போர் ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்படும். பொதுவாக இது போன்ற மிக முக்கியமான மாநாடுகளில் உலகத்தை பாதிக்கக்கூடிய புவிசார் அரசியல் குறித்து மிக ஆழமாக விவாதிக்கப்படும். தற்போது எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு என்பது இருக்கிறது. எனவே நிச்சயம் அது குறித்த ஒரு விவாதமும் இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர இந்தியா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கண்டிக்கும் வகையிலான ஒரு தீர்மானத்தை இயற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த மாதம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீனா சென்றிருந்த போது
பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்க வேண்டும், பாகிஸ்தானை குறிப்பிட்டு கண்டிக்க வேண்டும், எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை கண்டிக்க வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தலை கொடுத்தார். ஆனால் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் அந்த தீர்மானம் டெக்ளரேஷன் இடம்பெறாததால் அதில் கையெழுத்து போட ராஜ்நாத் சிங் மறுத்துவிட்டார். எனவே இந்தியாவின் சார்பில் பிரதமர் மோடி செல்லுகின்ற போது நிச்சயம் இந்த முறை அது தொடர்பான ஒரு டெக்ளரேஷன், அதாவது கூட்டு பிரகடனம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை தொடர்ந்து மேலும் இந்த சந்திப்பு என்பது எந்த அளவுக்கு விரிவாக்கப்படும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம்? தொடர்ந்து அடுத்தடுத்து மற்ற நாட்டு அதிபர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இந்த மாநாட்டை தொடர்ந்து? நிச்சயமாக இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பில் எந்தெந்த நாடுகள்லாம் உறுப்பினர்களாக இருப்பார்களோ அந்த நாடுகளுடைய தலைவர்களை மாநாட்டிற்கு இடையே எப்போதும் பிரதமர் சந்திப்பது வழக்கமாக வைத்திருக்கிறார். எனவே பிரதமருடைய அந்த அலுவல் நேரம் ஆகியவற்றை பொறுத்து அவர் எந்தெந்த நாடுகளின் தலைவர்களை சந்திப்பார் என்பது இதற்கு பின்னர் நமக்கு தெரிவிக்கப்படும். இருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது சீன அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபருடனான அந்த சந்திப்பு தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் புடின் கூட இந்தியாவிற்கு வர இருக்கிறார். நேற்றைய தினம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் அவர்கள் ரஷ்ய அதிபரை சந்தித்திருக்கிறார். அவர் ரஷ்ய அதிபர் புடின் இந்தியா வர இருப்பதை அஜித் டோவலும் கூட அவர் உறுதி செய்திருக்கிறார். எனவே நிச்சயமாக அது குறித்தெல்லாம் ஒரு விரிவான விவாதம் என்பது இடம்பெறும். பிரேசில் நாட்டு அதிபரையும் கூட இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரைட். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு சீனா அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பதனை விடுத்திருக்கிறது. ஆகஸ்ட் 31 தொடங்கி செப்டம்பர் 1 வரை தியான்ஜின் நகரில் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தொடர்ந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட 3 முக்கிய தலைவர்கள் இந்த மாநாட்டில் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அரசியல் களத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு ஒரு புறம், தொடர்ந்து மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய போர் தொடர்பான தகவல்கள் அனைத்தையுமே இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த உச்சி மாநாட்டினுடைய சந்திப்பு அமெரிக்கா வரை எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இருப்பினும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடிக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் மோடி சீனா செல்வது உறுதியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம்.